அதுக்கப்புறம் 6வது விஷயம் தான் நினைக்கிறேன். 6வது விஷயம் என்னென்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால் தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. பட் யாருமே அது கண்டுக்க மாட்டாங்க, போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவாங்க. அது என்னென்னா காப்பி ரைட்டிங். இப்போ நீங்கள் ஒரு இமேஜோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோ கீழே ஒரு டெக்ஸ்ட் போடுவீங்கள்ல, அந்த டெக்ஸ்ட் போடுறதும் சரி, இல்லை அந்த போஸ்டர் இருக்குல்ல, போஸ்டர் க்ரியேட் பண்ணிங்கல்ல, அதில் என்ன டெக்ஸ்ட் போடுறீங்க, இந்த வீடியோவில் ஒரு டெக்ஸ்ட் இன்கேஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அந்த வீடியோவில் என்ன ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதில் எப்படி ஃப்ரேம் பண்ணுறீங்க அந்த கண்டென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் காப்பி ரைட்டிங் சொல்லுவாங்க. நீங்கள் ரைட் பண்ணுற காப்பி சிம்பிளாக கஸ்டமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, ஆடில் போகிற அந்த டெக்ஸ்ட் அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். போகிறீங்க ChatGPTயில் நான் இந்த ஆட் ரன் பண்ணுறேன், எனக்கு வந்து அப்படியே ஒரு ஹெட்லைன் கொடு, டெஸ்கிரிப்ஷன் கொடு, காப்பி பண்ணி போடுறது இல்லை இங்கே காப்பி ரைட்டிங். நீங்களே ஓனாக எழுதணும். நான் எந்த ஒரு ஆட் ரன் பண்ணாலும் நானே தான் ஒரு காப்பி ரைட்டிங் பண்ணுவேன். ஒரு லைன் கூட ChatGPTலேருந்து எடுத்து போட மாட்டேன். பட் இப்போலாம் எந்த ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னாலும் சரி, எந்த ஒரு ஆட் ரன் பண்ணணுன்னாலும் சரி, நானே தான் ஓனருக்கு வந்து ஒரு காப்பி எழுதுவேன். எந்த ஒரு AI டூல்ஸுமே யூஸ் பண்ண மாட்டேன். கிராமர்லி வேணால் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துடும் இல்லையா, ஸோ அதனால தான். ஸோ காப்பி ரைட்டிங் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நீங்கள் கவலைப்படாதீங்க, காப்பி ரைட்டிங்காக ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 35 மினிட்ஸ் பக்கம் வந்திருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 80% ஆஃப் காப்பி ரைட்டிங்கை லேர்ன் பண்ணிடலாம். அந்த வீடியோ நான் சீக்கிரம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்லேயே உங்களுக்கு ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ காப்பி ரைட்டிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வீடியோ மேபி அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகலாம். ஸோ காப்பி ரைட்டிங்கை உட்காந்து நல்லா வேறு லெவலில் லேர்ன் பண்ணுங்கள். யூடியூப்லேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கும் காப்பி ரைட்டிங்க்கு, போய் உட்காந்து லேர்ன் பண்ணுங்கள். காப்பி ரைட்டிங் தான் இந்த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஹோல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு காப்பி ரைட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஈவன் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறீங்க, யூடியூப் வீடியோக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறீங்கனாலும் சரி, அங்கே அந்த வீடியோவில் காப்பியாக இருக்கணும். அந்த வீடியோ சும்மா ஏதோ ஒரு வீடியோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். ஏன் உங்களோட ஒர்க் இந்த மாதிரி கூட இருக்கும். நீங்கள் ஒரு ரீலுக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவீங்க, யூடியூப் வீடியோக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவீங்க, ஒரு 5 to 6 மினிட் வீடியோவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி விஷயம் உங்களோட ஒர்க்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணும்போது சும்மா ரைட் பண்ணுறதில்ல, காப்பி ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் இன்னும் எஃபெக்டிவாக ரைட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு லைனும் அங்கே ரைட் பண்ணும் போதே தெரியும், ஓகே இது போட்டால் இந்த இடம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ காப்பி ரைட்டிங்கை நல்லா மாஸ்டர் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்ற ஹோல் விஷயத்தை பார்த்துட்டோம். எப்படி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி போஸ்ட் எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன காப்பி ரைட்டிங் பண்ணுறது, எப்படி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது, இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷனை பற்றி ஹோலாக பார்த்துட்டோம். அதாச்சு ஒரு 50% ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 50 இல்லை 80% பார்த்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா லீட் ஜென்ரேஷன். அதுக்கு நம்ம ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்ணணும், பெய்ட் ஆட்ஸ் ரன் பண்ணணும். 90% ஆஃப் பிஸ்னஸ் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்டா ஆட்ஸ் தான். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் ப்ளஸ் கூகுள் ஆட்ஸ். இந்த 2 விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணினாலே போதும். இன்றைக்கி இதில் ஒரு ஆடை ரன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயமா போயிடுச்சு. இன்ஸ்டாகிராமில் போய் பூஸ்ட் ரீல் கொடுத்தா ஒரு பிஸ்னஸ் ஓனரை வித்தின் அண்டர் 5 மினிட்ஸில் ஒரு ஆடை வந்து ரன் பண்ணிட முடியும். பட் நம்ம வந்து இங்கே போய் பூஸ்ட் ரீல் கொடுத்து, இல்லை ஃபேஸ்புக்கில் போய் பூஸ்ட் போஸ்ட் கொடுத்து நம்ம பூஸ்ட் பண்ணுறது நம்மளோட வேலை இல்லை. ஆட் மேனேஜரை லேர்ன் பண்ணணும். ஆட் மேனேஜரில் போயிட்டு ஒரு கேம்பெயின் எப்படி செட்டப் பண்ணுறது, ஆடியன்ஸ் எப்படி டார்கெட் பண்ணுறது, லீட்ஸ் கேம்பெயினா, என்கேஜ்மெண்ட் கேம்பெயினா, அந்த மாதிரி செட்டப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செட்டப் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணுறது. ஆட் காப்பினா ஆட் கிரியேட்டிவ்னா அந்த ஆடில் என்ன போஸ்ட் போடுறீங்க, என்ன வீடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அந்த சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் உங்களோட ஆட்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் போடுற அந்த ஆட் கிரியேட்டிவ் தான், அந்த போஸ்ட் தான், அந்த வீடியோ தான். அது வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக, அந்த ஆட் க்ரியேட்டிவாக உங்களால் எவ்வளோ பக்காவாக க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டம்மியான ஹெட்லைன், டம்மியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கனாலும் அந்த ஆட் பர்ஃபார்ம் ஆக தான் போகுது. ஏன்னா உங்களோட ஆட் க்ரியேட்டிவ் அந்த அளவு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோவோ ஒரு போஸ்ட்டோ ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு ஆட் கேம்பெயினை செட்டப் பண்ணி டார்கெட் எல்லாம் பண்ணி பக்காவாக ஒரு ஆட் ரன் பண்ணிங்கன்னா லீட்ஸ் வரப்போகுது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு ஒரு 500 1000 போட்டு உங்களுக்கு ஒரு 5 to 10 லீட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சந்தோஷப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. இங்கே நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வருவாங்க, எனக்கு வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் எல்லாம் வேணாப்போ, எனக்கு ஆட் ரன் பண்ணி கொடு, எனக்கு லீட்ஸ் எடுத்து கொடு, அது மட்டும் போதும் அப்படின்னே வருவாங்க. அவங்களுக்கு தேவை லீடு. என்கிட்ட ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு அது லீட்ஸ் வேணும். லீட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அவங்கள வந்து கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுறது, இது எல்லாம் எதுக்காக? எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு லீட்ஸ் வேணும். லீட்ஸ்க்காக தான் நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கே பண்ணுறோம்.
ஸோ அந்த ஆட் கேம்பெயின்ஸ் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத டீப்பராக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் ஆட் செட்டப் பண்ணும்போது எனக்கு ஆட் இதுக்கு முன்னாடி நான் செட்டப் பண்ணதே இல்லை. எந்த பிஸ்னஸ்க்கு வந்து நான் லீட்ஸ் எடுத்து கொடுக்கணுமோ அந்த பிஸ்னஸ் தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஒரு நல்ல கண்டென்ட் க்ரியேட் பண்ணேன், ஆட் கேம்பெயின் செட்டப் பண்ணேன், டார்கெட்டிங் எல்லாம் பண்ணேன், நல்ல ஒரு காப்பியும் ஹெட்லைன் டிஸ்கிரிப்ஷன்லாம் ரைட் பண்ணேன், ஒரு ஆட் ரன் பண்ணேன். நான் ரன் பண்ண ஃபர்ஸ்ட் கேம்பெயின்லேயே எக்கச்சக்கமான லீட்ஸ் வந்துச்சு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே நம்ம எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணால் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்ற விஷயம் தான் எங்கள் மேட்ரு. ஸோ இந்த ஆட் கேம்பெயின் செட்டப் பண்ணுறது, இதை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம். பர்டிகுலராக மெட்டா ஆட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாதிரி தான் கூகுள் ஆட்ஸும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு ஆட் கேம்பெயின் செட்டப் பண்ணுறது தான் கஷ்டம். அது ஒரு ஷாப்பிங் கேம்பெயினோ இல்லை ஒரு பர்ஃபார்மன்ஸ் கேம்பெயின் எதுவோ வேணா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கேம்பெயின் செட்டப் பண்ணுறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து ஆட் மேனேஜராக லேர்ன் பண்ணுறீங்கன்னா ஃபேஸ்புக்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பிஸ்னஸ் சூட்னு இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல இருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். ஈவெண்ட்ஸ் மேனேஜர் இருக்கும், டேக் மேனேஜர் இருக்கும், இ-காமர்ஸ் மேனேஜர் இருக்கும், அது பேர் சம்திங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும் இந்த ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரில். ஸோ ஃபேஸ்புக் பிஸ்னஸ் மேனேஜரை கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு ஃபேஸ்புக் பேஜ் செட்டப் பண்ணுறீங்க, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஈவெண்ட்ஸ் மேனேஜர்னா என்ன, இ-காமர்ஸ் மேனேஜர்னு என்ன, ஒரு ப்ராடக்ட் எப்படி டேக் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து அக்சஸ் கொடுக்குறது, அதாச்சும் ஒரு கிளைண்ட்டோட அக்கௌண்ட்டு வந்து எப்படி ஒரு ஏஜென்சியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அக்சஸ் கொடுக்குறது, இவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து இவங்களுக்கு வந்து ஆட் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸும் சரி, கூகுள் ஆட்ஸும் சரி, திடீர்னு உங்களை அக்கௌண்ட்டை வந்து பேன் பண்ணி ஏதாச்சும் சின்ன இல்லீகல் ஆக்டிவிட்டி மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டான், அக்கௌண்ட் பேன் ஆகிடும். கடுப்பாக இருக்கும். அது ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கடுப்பாக போயிடும். நான்லாம் ஒரு அக்கௌண்ட் செட்டப் பண்ணி ஒரு 3000 5000 போட்டு ஆட் ரன் பண்ணலான்னு பப்ளிஷ் கொடுப்பேன். உங்களோட அக்கௌண்ட் வந்து பேன் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். டேய் அப்படின்ற மாதிரி இருக்கும். நிறைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கிறத பார்த்துருக்கேன், கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் பேன் ஆகிருக்கிறத பார்த்துருக்கேன். இல்லீகலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க ஃபைன் பண்ணாங்கன்னா அக்கௌண்ட்டை பேன் பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கங்க. இதெல்லாம் எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எப்படி அந்த மாதிரி பேன் ஆகாத கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கற்றுக்கங்க. கூகுள் ஆட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த பக்கம் ஃபேஸ்புக்கில் பிஸ்னஸ் மேனேஜரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஆட்ஸ் மேனேஜரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் பேசிக்கான ஒரு சில வீடியோஸ் போடுறேன். பட் எக்கச்சக்கமான வீடியோஸ் யூடியூப்பில் ஆல்ரெடி இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, 90% ஆஃப் டைம் வந்து இதுதான் உங்களோட ஒர்க்காக இருக்கும். கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, ஆட்ஸ் ரன் பண்ணுறது. இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு ஒர்க் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஓகே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரோட் மேப் கொடுத்தாச்சு. இவ்வளோ நேரம் சொன்னல, இதுதாங்க ரோட் மேப். இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் இப்போ நான் வந்து இப்போ ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ஜாப் செய்கிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரீலான்சிங் சரின்னா ஒரு சின்ன ஓக் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் அன்எக்ஸ்பெக்டடாக. இப்போ நான் சொல்கிறதுக்கு தாண்டி ஒரு சில ஓக்கெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதில் என்னென்ன ஓக் இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் மட்டும் சொல்கிறேன், எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு சில ஓக் அப்படி சின்னதாக சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.